பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப நாட்கள் வாழணும், பல காரியங்களை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வழி, என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனால் மட்டும்தான் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். ரொம்ப வருஷம் வாழணும்னா ஒரே வழி தேவனால் மட்டும்தான். வேதத்தில் நிறைய பேர் பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, மெத்துசலா தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார். ஆண்டுடைய சமூகத்தில் பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய பேர் பல ஆண்டுகள் வாழ்ந்து சாதித்தார்கள். ஆண்டவரால் மட்டும்தான் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் தேவனால தான் பெருகும். ஏன்னா வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் கர்த்தர். நம்முடைய பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர் கர்த்தர். அவர்தான் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அதனால் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். பயப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார், உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். தேவனால் உங்கள் நாட்கள் பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சாந்தா ராபாலா, உம்மை நம்பியிருக்கிறோம். உம்மால் எங்களுடைய நாட்கள் பெருகட்டும், எங்கள் வருஷங்கள் பெருகட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெருக பண்ணுங்க, எங்களை நடத்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.